வணக்கம். 8/6/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ பராப வருடம் வைகாசி மாதத்தில் 25ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரிலே அஷ்டமி திதியிலே மாலை 10:40 வரை பின்பு நவமி திதி வரக்கூடிய இந்த நாள் சதய நட்சத்திரத்திலே 5:21 வரைக்கும் சந்திரன் இருப்பார் காலையில. பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப இன்னைக்கு அஷ்டமி அப்படின்னாலும் திங்கட்கிழமை அஷ்டமி வந்தால் காலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகுவதற்கு இது வழிபடக்கூடிய விஷயமா இருக்கும். அதுபோல வராகி அம்மையை வழிபடுவதனாலும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இன்னைக்கு முக்கியமா சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை நினைத்துக் கொள்ளுங்கள். வளங்களும் நலங்களும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பூரட்டாதி அப்படின்னாலே இந்த நட்சத்திரத்துடைய தன்மை குருவின் தன்மையை கொடுக்கும். அதனால் குரு தன்மை எப்படி இருக்கும்? நல்ல அறிவாக இருப்பார், தெளிவாக பேசுவார், எதையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பார். பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ப்ரோஆக்டிவாக தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திரன் இன்னைக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. அதனால் இதை அப்படியே கேப்டலைஸ் பண்ணிக்கணும். 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 4:30லேருந்து 5:30 மணிக்கு சாயங்காலம் நல்ல நேரம், 7:30-9 ராகு காலம், 10:12 யமகண்டம், 1:30-3 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 1 வினாழி 4. இன்னைக்கு வேண்டுவன வேண்டத்தக்கவைன்னு சொல்லுன்னு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ கிடைக்கக்கூடிய நாள். சூரியன் 5:52 வரைக்கும் சூரியன் ஓடும். எனக்கு மட்டும்தான் ஓணும்னு கேட்காம எல்லாருக்கும் ஓணும்னு கேளுங்க. மகம் நட்சத்திரம் என்கிற இந்த சிம்ம ராசியிலே சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் ரிஷப ராசியிலே, புதன் சுக்கிரன் மிதுன ராசியிலே, குரு உச்சப்பெட்டு கடகராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, மிதுன ராசியிலே இருக்கக்கூடியதானது புதனும் சுக்கிரனும் இருக்கிறார். புதன் அங்கு ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார். கும்பராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலே, செவ்வாய் மேஷ ராசியிலே அமர்ந்திருக்கிறார். பூரட்டாதி அப்படிங்கிறனால இன்னைக்கு ராகுவுடைய பயணம் இங்க சதய நட்சத்திரத்தோடு முடித்து இந்த இடத்துல இருப்பாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு கும்பராசியில சந்திரன் அப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ராசி பலன் பார்க்க போறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு காரியங்கள்லாம் நம்ம சொன்ன பேச்சு எல்லாம் கேட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் மெதுவா லேட் ஆகுதே அப்படின்னு இல்லாமல் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் செட்டோடு இருங்க. இன்றைக்கி அதுவே சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். காலையிலேயே அம்பாள் வழிபாடு டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடத்துக்காரர். இந்த 4ஆம் இடம்னால மற்றவங்களோட ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். அப்போது நீங்கள் ஆதாயமாக நாளை மாற்றிக்கணும்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயமான நாளாக மாறணும் இல்லையா? இன்னைக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்றார். அதனால் மனசை ரிலாக்ஸ் பண்ணி யார்ட்டையும் விரோதம் இல்லைன்னு மைண்ட் செட் கொண்டு போங்க. சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, சிந்தனையே பல விதத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்ந்து அமர்கிறார். பிக் தாட் அப்படின்னு சொல்லுவோம். பெருசா திங்க் பண்ணு அப்படின்னு சொல்ல விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வரும். அதுல நீங்க அறிவாற்றலுடன் தெளிவாக புரிந்து கொண்டு செய்தீர்களானால் இன்னைக்கு நல்லது நடக்கும். 4-6 என்ற அதிர்ஷ்ட எனும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, உழைப்பே உறுதுணை, உழைப்பே வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்க போறார். ஸோ அவருடைய இந்த வாழ்க்கை முறை நெறி எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் போய் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும். வாழ்க்கையில ஒளி வந்தாலே போதும் அப்படின்னு இருக்கும். 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொள்கை பிடிப்புடன் நீங்க பிடித்து விடலாம். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாள். மற்றவர்களுக்கு உதவி செய்து இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க செய்யும் போது அடுத்தவனுடைய வேலையை எடுத்து செஞ்சு பண்ணி விடாதீங்க. உதவுறதுங்கிறது வேற, அவங்க வேலையை எடுத்து செய்யறதுங்க வேற. அது மாதிரி செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. உங்கள் மேலே பிளேம்ஸ் வந்துடும். யாருன்னா
மாற்றுத்திறனாளிகளோ இல்லை மற்றவர்களோ உங்களிடம் உதவி கேட்கும்போது அவங்களுக்கு செஞ்சுவிட்டு மற்ற காரியங்கள் செய்யுங்க. அதுவே சந்திராட்சி பண்ணுற நிவர்த்தியாக மாறும். வாழ்க வளம். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாள் அஷ்டமி திதியோடு இருப்பதனால மனசு எப்படி பண்ணும்னா, ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு மாத்திரும். இப்போ எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா என்ன பண்ணும்? எனக்கு வேணும்னு கேட்டா நல்லது, எனக்கு எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது பேராசை. இந்த எண்ணத்தை கொடுத்துரும். அதனால இந்த ஆசையை நிராசையாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டிங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நிறைய ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு அதான் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். இந்த 10ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற எஃபெக்ட் இன்னைக்கு நிறைய கொடுப்பார். பயணங்களை இங்கே அங்கேயும் போயிட்டு வரணும், பில்லட் டு போஸ்ட்லாம் போயிட்டு வரணும். அது சந்தோஷமாக தான் இருக்கும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுப்பாரு. போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பதட்டம் இல்லாமல் போங்க. நிறைய காரியம் நல்லதாக நடக்கும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணையினருக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா யோசிக்கக்கூடிய தன்மை நிறைய கிடைக்கும். அறிவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நாள். ரிஃபைனிங் பெனிஃபிட்னு சொல்லுவோம். தெளிவா பேசுவீங்க, எதை பேசினாலும் கிளியரா இருக்கும். உங்களுடைய ஆங்கிள் கரெக்டா இருந்ததுன்னா, உங்களுடைய ஐடியாஸ் கரெக்டா இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி ஐடியாஸ் கரெக்டா த்ரோ பண்ணக்கூடிய குட் டே இன்னைக்கு. 8, 7 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த மேலும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நன்மையான நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதையுமே எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்யக்கூடிய நாள். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய பூரட்டாதிங்கிற உங்க ராசிநாதனுடைய அந்த ஒரு சாரத்திலேயே சந்திரன் போறார். அங்கே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகிறதுனால இன்னைக்கு உங்க டே அப்படின்னு எடுத்துக்கலாம். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணையினருக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். இந்த 7ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்வார். 2ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் காசை செலவு பண்ண வைப்பார். 3ஆம் இடம் வந்து வரவை கொடுப்பார். இந்த வரவு ஜாஸ்தியாக வரணும் எண்ணத்தை நிறைய கொடுத்து செலவு வச்சிங்கன்னா நீ மாட்டிப்பீங்க. அதனால உங்களுக்கு சக்திக்கு தக்கன மட்டும் இன்னைக்கு வேலை செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எதுவும் வேண்டாம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நண்பர்களே, வெற்றிக்கு சாதனை. எதையும் யோசித்தீர்களால் வெற்றி. இதுதான் ரூல். புரட்டாதிங்கிற நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம். நிறைய திங்க் பண்ணும், டீப் திங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். தெளிவா பேசும், ஐடியாஸை நிறைய கொடுக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மைண்ட் வச்சுட்டீங்கன்னா வருங்காலத்து திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். சாதனைகளை உருவாக்குவதற்கு இன்றைய ஒரு நாள் கிடைத்திருக்குன்னு எடுத்துக்கலாம். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துல இருந்து சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரப்போறார். ஆரோக்கிய மேம்பாட்டை குறித்த எண்ணங்கள் நிறைய வளர ஆரம்பிக்கும். சிந்தனைகள் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை எவ்வளவு தரலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம்லாம் கிடைக்கும். ஆசைகளையும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து காட்டும். இன்னைக்கு அஷ்டமி பைரவரை வழிபட்டு கடனை அடைத்து மனதில் சிந்தனைகளை நன்மையாக வைக்க நல்ல ஒரு வைபு கொடுக்கக்கூடிய நல்ல நாள். வாழ்க வளத்துடன்.